வணக்கம். சமூக வலைதளங்களில் பதிவுகள் போடுறதுக்கு ஊடகவியலாளர் என்ற அடையாளம் தேவையா என்ற இந்த கேள்விக்கு பதில் தேவையில்லை. என்னென்னு சொன்னால், ஊடகவியலாளர்னு சொல்கிறது அது ஊடகம் சம்பந்தமான, அதாவது செய்திகள், அதனுடைய உண்மைத்தன்மை, அது சம்பந்தமான விடயங்களுக்கு ஒரு நிருபராக ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறதுக்கு எங்களுக்குரிய அடையாளம், அது சம்பந்தமான ஒரு அனுமதி அட்டை, லைசன்ஸ்ன்னு சொல்லுவார், அதில் தேவை. ஆனால் இது எழுத்து பணின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் பத்திரிகைகளில் நாங்கள் கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைன்னு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இன்றைக்கு அந்த பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி அது முகப்புத்தகம் மற்றும் இந்த டிக்டாக்னு சொல்லி வரைக்கல, அது அப்படியே இலத்திரனியல் பதிவு, காணொளிகள்னு சொல்லி பதிவுகள், ஒளிப்பதிவுகள்னு சொல்லி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், எழுத்தாளர்ன்றது சாதாரணமான அந்த கருத்து சுதந்திரம் என்ற அந்த வரையறைக்குள்ள எழுதக்கூடிய புலமை உள்ள யாரும் எழுத முடியும். எல்லாருக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்குது, அந்த உரிமை இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குது. நாங்கள் எழுதாமல் வேறு யார் எழுதுவது? மக்களாகி எங்களுக்கு அந்த முழு உரிமையும் இருக்குது. நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு வரையறை மட்டும் இருக்குது. என்னென்னா, ஒரு பிரச்சனையை பற்றி எழுதுறீங்களேன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை பற்றி எழுத வேணும், அது சம்பந்தமான கருத்தை பற்றி மட்டும் தான் நாங்கள் எழுத வேணும். அதை விட்டுட்டு நாங்கள் தனிநபரை போயிட்டு எழுதக்கூடாது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு பிரச்சனையை பற்றி நாங்கள் கதைக்கிறோம்னு சொன்னால், ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு கொலைன்னு வச்சுக்கொள்ளும், ஒரு கொலை ஒன்று நடக்குன்னு சொன்னால், ஒரு அந்த கொலைக்கான ஒரு நீதியை கேட்டு, சரியா, அதுக்குரிய விசாரணையை கேட்டு ஒரு சின்ன அமைதியான போராட்டம் கூட செய்யலாம். அது சட்ட ரீதியானது. ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த கொலை செய்த நபரை பற்றியோ அல்லது அந்த நபருடைய குடும்பத்தை பற்றியோ நாங்கள் எழுதுறது குற்றம். ஆகவே இதுதான் அந்த கருத்து சுதந்திர வரையறை. இந்த கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் கதைக்கலாம். ஆனால் அது தனிநபரை தாக்குவதாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் இதை சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எல்லாரும் இது ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி தான் பார்க்கணும், விளையாட்டு பொருளாக. இது ஒரு சமூகம். இங்கே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயமும் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நாங்கள் சட்டம் சொல்லி கதைக்கிறோம்னு சொல்லி சில